இன்னொரு இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகன் இப்ராஹிம் இறந்துடுறாரு. ஒரு குழந்தை இறந்திருக்கிற நேரத்தில் இருக்கிற ஆண் குழந்தையெல்லாம் இறந்துருச்சு. தாஹிர், தையூப், காசிம்ங்கிறாங்க வரலாற்றில், இல்லை 3 பேர் ஒன்றுங்கிறாங்க. கதீஜா அம்மையார் வழியாக ஜைனப், ருக்கையா, உம்மு குல்சும், ஃபாத்திமா 4 பேர். ஆண் பிள்ளைன்னு வந்தால் எல்லா பிள்ளைகளும் இறந்துட்டாங்க. மாரியத்துல் கிப்தியா அவர்கள் வழியாக இப்ராஹிம் குழந்தை பிறந்துச்சு. ரசூல்லா அந்த குழந்தைக்கு இப்ராஹிம்னு தன்னுடைய அந்த இறை தூதர் அவர்கள் நினைவு பேர்லேயே வச்சிருக்கிறாங்க. எவ்வளோ பாசமாக இருந்திருக்கிறாங்க. அந்த குழந்தை இறந்துருச்சு. அந்த சோகத்தில் இருக்கிற தருணத்தில் மக்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள். இன்கஷஃபத்தி ஷம்சு லி மௌத் இப்ராஹிம். சூரிய கிரகணம் ஏன் வந்துச்சு? சூரியன் வெளிச்சத்து மங்கி போச்சுங்க. கிரகணம்னா அதானே, பகலே இருட்டாக தெரியும் அதானே. சந்திர கிரகணம் வந்தால் இருட்டே கருகும்மாக இருக்கும் அதானே. அந்த சூரிய கிரகணம் ஏற்படுகிறது, பகல் இருட்டாக தெரியுதுன்னா சூரியனே அப்படியே மங்கி போயிடுச்சுன்னா ஏங்க நபியின் புள்ள இப்ராஹிம் மௌத் ஆயிட்டா சூரியனுக்கு வேதனை வராது என்பதாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல தன் கவலையை ஒரு பக்கம் வைத்தாலும் அல்லாஹ்வுக்கு நிகராக கற்பனை செய்யப்படுகிற கொள்கையை உடைக்கணும். அங்கே சொன்னார்கள், இன்ன ஷம்ஸ வல் கமர ஆயத்தானி மின் ஆயாத்தில்லாஹி. சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ளவை. லா யன்கஷிஃபான் லி மௌத்தி அஹதின் வலாலி ஹயாத்திஹி. எவனுடைய மரணத்திற்கோ எவனுடைய பிறப்பிற்கோ அது ஏற்படுவது கிடையாது. இன்னமா யுஹவ்விஃபுல்லாஹு இபாதஹு. அல்லாஹ் அந்த கிரகணத்தின் மூலம் அடியார்களை பயமுறுத்துகிறான். இதராயுத்துமுகுமா, அந்த கிரகணத்தை நீங்கள் கண்டீர்களானால் சல்லு ஹத்தா தஞ்சலியா, அது அகலும் வரை தொழுங்கள். முடிஞ்சிருச்சு. வணக்கத்தையும் சொல்லியாச்சு, ஏகத்துவத்தையும் ஒளிஞ்சாச்சு, இணை வைப்பையும் உடைச்சாச்சு. தாம் பிள்ளைக்காக தனக்காக எதுவும் கிடையாது. அல்லாஹுடைய இடத்தில் தன்னை கொண்டு போய் நிறுத்தக்கூடாது. இதுதாங்க தூதர், இதுதாங்க இஸ்லாம், இதுதான் இறை செய்தி.